வேளச்சேரியில இருந்து கிண்டி வரைக்கும் மேம்பாலம் கட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கிற டிராபிக் கிளியர் பண்ண மேம்பாலம் சொல்றாங்க. ரைட் மேடம். மேம்பாலம் பண்ணதுக்கு இந்த பேரி கட்டி வச்சுட்டு ஒரு பஸ் திரும்ப முடியல. அந்த மேம்பாலத்துல வாக்கிங் போறாங்க. வாக்கிங் போறதுக்கு அந்த பாலம் கட்டி வச்சுது. நீங்களே சொல்லுங்க. ஒரு பாலம் கட்டுறதுக்கு 1 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. அது டிராபிக் மூடி வச்சுட்டு அது இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மூடி வச்சு அப்போ எதுக்கு அந்த பாலம் கட்டணும்? அதுக்கு தேவையில்லையே. இப்போ மேலே டிராபிக்கா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேலே பாலத்தை கட்டுறாங்க. அந்த பாலத்துக்கு வேலையே இல்லையே. அது மூடி வச்சு அப்படின்னா அதுக்கு வேலை இருக்குது. ஏதோ ஒரு பஞ்சு ஒரு பேருனா வராங்க. அப்போ 3 சும்மாவே போட்டு பேரி கட்டு போட்டுட்டாங்க. இது காவல்துறை எதனா சொன்னாலும் தப்பா நினைச்சு போறாங்க. அவனுக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகேவா? இல்ல உங்க கருத்து தான் இது தப்பான விஷயம். உங்க கருத்து என்னமோ. நான் 3 மணிக்கு போறேன் மேடம். 3 மணிக்கு மார்க்கெட்டு போவேன். பார்த்தா அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த பேரு கட்டால ஒரு பஸ் வந்து கொஞ்சம் மிஸ் 4 பேர் அப்படியே மாறி வச்சிருக்கோம். அப்படியே வச்சு அந்த பிறகு கார் வச்சோன்னா அந்த பேரி கட்டுனா நான் ஒரு பேரி கட்டி வச்சா அதுல வந்து அங்க ஒருத்தர் இருக்கணும். அந்த இடத்துல வந்து காவல்துறை அதிகம் யாருன்னா ஒருத்தர் இருந்தா. ஆனால் லைட்டு பிடிச்சி முன்னெல்லாம் பேரி கட்டி வச்சா. ஆனால் அந்த லைட்டு போட்டோம்னா வண்டி வந்து ஒதுங்கி வரும். இப்போ எதுவுமே இல்லை. கண்ட இடத்துல இங்கே ஒன்று அங்கே ஒன்று வச்சோன்னா பஸ்ஸுக்கார வந்து திட்டுவாங்க. கவர்மெண்ட்டு அவங்க பேசிடுவாங்க. போகிறவங்க பஸ்ஸில் அவ்வளோ பேசுகிறாங்க. புரியுதுங்களா? நான் அந்த 3 மணிக்கு போகும்போது அந்த பேரிகாட்டு ஒரு டிரைவரை இறங்கி வந்து அந்த பேரிகாட்டை நவுத்தி விட்டு போறாரு. அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஒரு காரு ஆட்டோ பைக்குனா வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகலாம். அவ்வளோ பெரிய பஸ் ஏசி பெரிய பெரிய பஸ்ஸாக விட்டாங்களே எப்படி போவோம்? அந்த பாலத்தில் போய் பாருங்க. வேளச்சேரியில் ஃபுல்லாக டிராபிக் பிரிட்ஜு காலியாக இருக்குது. அதில் வந்து பஸ்ஸு வந்து எல்லாம் கீழே தான் போகிறாங்க. அப்போ எதுக்கு அந்த பாலத்தை கட்டி? அது பிரயோஜனமே கிடையாது. 5 வருஷம் 6 வருஷம் பாலத்தை கட்டுற இத்தனை கோடி செலவு பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த பாலத்துக்கே வேலை இல்லை. நீங்களும் சொல்லுங்க. பாலத்துக்கே வேலை. வாக்கிங் போறதுக்கு எங்க பார்க்கு புதுசு புதுசாக கட்டி வச்சுறாங்க. இங்க கால் மிஞ்சின் கருக்குது. இந்த இடத்துல ஒரு பப்ளிக் ஒரு வராங்க கோயிலுக்கு ஒரு பாத்ரூம் போது இங்கே சவுதிலேயே அடிச்சுட்டு போறாங்க. இங்க குப்பைக்காரன் வந்து இன்னும் பண்ணிட்டு போறான். நான் ரோட்ல எல்லாரும் பேச முடியும். ஒவ்வொருத்தர் நியாயமா சொல்லலாம். அதிகாரம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அது நான் சொல்றதே கிடையாது.